Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் தேர்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி நடந்திருக்கும் இல்லைங்களா, ப்ரீவியஸ் இயர் அண்ட் தென் 2023. ஸோ இந்த 2023-24 நடந்த கொஸ்டின் பேப்பரை கேதர் பண்ணி நீங்கள் டெய்லி ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க சைட் பை சைடு. ஸோ மேக்ஸ் போட்டு பார்க்குறதோட எந்தெந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த எக்ஸசைஸில் இப்போது நீங்கள் இது வரைக்கும் முடிச்சிருக்க சாப்டரில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா ஸ்டடி பிளானில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸில் 100 சென்டம் ஸ்கோர் பண்ணலைனாலும் இந்த தேர்ட் மிட் டேர்மில் நீங்கள் 50 out of 50 தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை டெய்லி மேக்ஸ் போடும்போது இப்போது நீங்கள் பண்ணுற சாப்டரில் எந்த கொஷின்ஸாவது கேட்டிருக்காங்களா, 1 மார்க்கில் எந்த கொஷின் கேட்டிருக்காங்க அந்த எக்ஸசைஸ்லேருந்து, 2 மார்க்கில் எந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து மேக்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் கம்பல்சரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட மார்க்ஸ் சென்டம் தாராளமாக ஈஸியாக அடிச்சிடலாம். நீங்கள் 2 மார்க்ஸ் அண்ட் தென் 5 மார்க்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு பாருங்கள். ஸோ எங்கே மிஸ்டேக் வருது, எங்கே லேக் ஆகுறீங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதில் நீங்கள் அந்த சம்ஸா அந்த சாப்டரா அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ இருக்கிற சாப்டர்ஸில் எல்லா சாப்டர்லேயும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணிட்டோம், ஸ்டடி பிளானும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல, ஸ்டடி பிளான் வீடியோவும் எனக்கு பார்க்கல, நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஸ்டடி பிளான் 2024-25 போட்டிருந்தீங்கன்னா ஸ்டடி பிளானும் வரும். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதுவும் வரும் 2025. அதாவது தேர்ட் மிட் டேர்ம் டெஸ்ட் இப்போ எழுத போகிறீங்க இல்லையா, அந்த தேர்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நீங்கள் பார்க்கலாம். டெய்லி பேஸில் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கடுத்தது சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி பண்ணிங்கனாலே நீங்கள் லெசன் வைஸ் ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம். அடுத்து மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்குற கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கவர் ஆகிடும். நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இப்போ நீங்கள் எந்த எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சாப்டர் வைஸ் அண்ட் தென் எக்ஸசைஸ் வைஸ் ஒரு எக்ஸசைஸ்க்கு 2 டேஸுன்ற மாதிரி நான் ஸ்டடி பிளான் சொல்லியிருக்கேன். அந்த 2 டேஸ்லேயும் நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்னா எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் ஒரு நாளுக்கு, அடுத்தது எக்ஸசைஸ் சம்ஸ் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி 2 டேஸ்க்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் முடிச்சிடுங்க, அடுத்த எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் முடிச்சிடுங்க. செகண்ட் டேயில் நீங்கள் அந்த எக்ஸசைஸ்லேருந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னிங்கன்னா அந்த 2 டேஸ்க்கான இது உங்களுக்கு கண்டிப்பாக மெமரியில் இருக்கும். ஸோ அதிலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், மேக்ஸை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், சென்டம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். டெய்லி பேஸ் ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், எல்லாம் அந்த 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸா, அதாவது வித்தவுட் சாய்ஸில் நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ்லாம் ரிவிஷன்லாம் பண்ணுறீங்கன்னா வித் சாய்ஸில் பண்ணாதீங்க. இதில் இத்தனை கொஸ்டின் தெரியுன்ற மாதிரி. ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத நீங்கள் டேலி பண்ணணும். 2 மார்க்ஸில் நமக்கு எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ண தெரியுதா, 5 மார்க்ஸில் எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ண தெரியுதா அப்படின்ற மாதிரி வித்தவுட் சாய்ஸில் நீங்கள் ரிவிஷன் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ரோமன் நம்பர் 4 ஆன்சர் எனி 1 கொஸ்டின். இது 8 மார்க் கொஸ்டின்ஸ். ஜாமெட்ரியில் கம்பல்சரி நீங்கள் கிளியராக இருக்கணும். இது 8 மார்க்ஸ் நமக்கு மிஸ் ஆகவே கூடாது. எப்படி 1 மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரோமோ அதே மாதிரி 8 மார்க்ஸ் ஜாமெட்ரியில் மிஸ் பண்ணக்கூடாது. ரஃப் டயக்ராம் போடுங்க, அடுத்தது நார்மல் ஃபேர் டயக்ராம், அதில் நீங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதணும் இல்லையா, அதெல்லாம் தெளிவாக நீங்கள் எழுதி பாருங்கள். அதில் மிஸ்டேக்ஸ் வந்தாலும் கரெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போவே. ஏன்னா நமக்கு இப்போ போதுமான நேரம் இருக்குது. February 20 செகண்ட் வீக்கெண்டில் அந்த மாதிரி தான் நமக்கு தேர்ட் மிட் டேர்ம் வரும். அதனால் அதுக்குள்ளே நீங்கள் உங்களை அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. அது முடித்த உடனே நமக்கு ஆனுவல் ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஸோ தேர்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு நம்ம நல்லா தரோவாக பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆனுவலுக்கு இந்த போர்ஷன் ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ ரிமைனிங் இருக்க இப்போ குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி போர்ஷன் வரைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே இதை ஈஸியாக முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இந்த போர்ஷன்ஸை நல்லா தரோவாக வித்தவுட் சாய்ஸில் எல்லா லெசன்லேயும் நல்லா தரோவாக படிச்சிருங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.